நண்பர்களே பாருங்கள், பிரதமர் மோடி முன்னிலையில் இந்திய ஓமன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த கையெழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. 99% இந்தியா ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஒப்பந்தம் கையெழுத்து யாருக்குன்னா, இந்தியாவில் நேற்று ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் இந்திய ஓமன் கிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாருங்கள், விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் இது பேர். இது பாருங்கள், இதனுடைய ஓமனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 99% இந்திய பொருட்களுக்கு ஓமன் வரி விதிக்காது, வரியின்றி அப்பொருட்களை அனுமதிக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொழிலாளர் உற்பத்தி பொருட்களுக்கு நவரத்தினங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் காலணிகள், விளையாட்டு பொருட்களுக்கெல்லாம் என்னது உடனடியாக 97.96% பொருட்களுக்கு ஓமனில் உடனடியாக வரி விலக்கு அளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் பொருட்களுக்கு விலக்கு. அதே சமயத்தில் இந்தியாவுக்கு ஓமன் ஏற்றுமதி செய்யும் 94.81% பொருட்களுக்கு இந்திய வரி விதிக்காது, அப்பொருட்கள் வரியின்றி இந்தியாவில் அனுமதிச்சிருக்காங்க. பேரிச்சம்பளம், மார்பிள், கற்கள், பெட்ரோலியம் கெமிக்கல் பொருட்கள் ஆகிய ஓமன் பொருட்களுக்கு இந்தியா வரியை குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவமனை வர்த்தக ஒப்பந்தம் பட்டியலில் இந்தியா சேர்க்கப்பட்டுள்ளது. பாருங்கள், அதே சமயம் தொழிலாளர் சபமாக இருக்க முடியாது, அதுக்கெல்லாம் அவங்க வரி விலக்கு கொடுக்கல. அதுக்கு ஓமன் கண்டிப்பாக வரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. அது மாதிரி தீபாவளி பண்டிகை யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது தீபாவளி பண்டிகை மட்டும் இல்லை, இந்த நாட்டும் வளர்ச்சியில் ஒளிரும்னு சொல்லியிருப்பாங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.